நான் ஏதோ பெருசா சாதனை பண்ணிட்டுதான் என்ன பாராட்டினாங்க. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவரு எங்க அண்ணன். எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு தங்கமான அண்ணன் இவருக்கு கிடைக்கல. கிடைச்சிருந்தா இவரு எவ்வளவோ சாதனை பண்ணிருப்பார். பையன் சார் இந்த பால்சாமி. சகோதரர் செல்வ பிறந்தக அவர்களே, என்னுடைய இனிய சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களே, அன்பு தம்பி துரை வைகோ அவர்களே, பொன்முடியவர்களே, ராஜா அவர்களே, ஐ பெரியசாமி அவர்களே, அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட. கடந்த முறை இங்கே நான் கலந்துகிட்ட கூட்டம் இந்தியா முழுக்க ட்ரெண்ட் ஆச்சு. தேர்தல் முடிவுகளை பார்த்து நான் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. 40ம் நமதேன்னு முழங்கின. நடக்குமா, நடக்க விடுவாங்களான்னு பலரும் பேசிக்கிட்டாங்க. ஓ அதுவா? கபி கபி மேரா திலுமே. வேண்டாம், கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். இது சாதாரண வெற்றி அல்ல, வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி. எப்படி சார் நீங்க வாங்க, வாங்க, ஏன் பயப்படுறீங்க, வாங்க. எல்லாத்துக்கும் மேல நம்ம அரசு மேல நம்பிக்கை வச்சு வாக்களிச்சிருக்கிறாங்கள தமிழ்நாட்டு மக்கள், அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி. இல்லங்க, நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டுக்கு வர்றேங்க. விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். கேட்போம். ஒண்ணும் இல்ல, சும்மா விளையாட்டு பேசுறேன்ப்பா. 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றியை தலைவர் கலைஞர் அவர்கள் நமக்கு பெற்று தந்தார். பழசு, பழைய காமெடி பழசு. போயிருங்க. 2004ல் நாம 40க்கு 40 வெற்றி பெற்றப்போ ஆளும் அதிமுக மீதான அதிருப்தியில பெற்ற வெற்றின்னு சிலர் சொன்னாங்க. அது அதிருப்தின்னா 2024 பெற்றிருக்கக்கூடிய 40க்கு 40 வெற்றி நம்ம திராவிட மாடல் அரசு மேல மக்களுக்கு இருக்கிற திருப்தியில கிடைச்ச வெற்றி. குச்சமே இல்ல. எதிர்பார்க்கவே இல்லையே. அகில இந்திய அளவில் பாஜகவை தனிமைப்படுத்தினாதான் வெற்றி பெற முடியும்னு சொன்னேன். எல்லாத்தையும் விட நாட்டோட எதிர்காலமும் ஜனநாயகம் தான் முக்கியம்னு தொடர்ந்து சொன்னேன். இதெல்லாம் உண்மையா? அதோட விளைவுதான் 28 கட்சிகளை உள்ளடக்கின இந்தியா கூட்டணியை உருவாக்கணும். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா. 237 உறுப்பினர்கள் பாஜகவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். எந்த பயனும் இல்லை. இப்போ கூட தமிழ்நாட்டில இருந்து 40 பேர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன பண்ண போறாங்கன்னு சில அதிமேதாவிகள் கேட்கறாங்க. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. 40 பேர் போய் கேன்டீன்ல வடை சாப்பிட போறாங்கன்னு சிலர் கேட்கறாங்க. என்ன வடையா? மசால் வடை, மசால் வடையா? அருஞ்சுவை நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. இந்த அக்யூஸ்ட் வடை திங்கிறதுக்கு 5-6 தெருவுல பிச்சை எடுத்துடலாம். கரெக்ட். நீ உன்னை ஆட்டைய போட்டுக்கடா. ஏய், உனக்கே நல்லா இருக்கா? நல்லா இருக்கனாலதான் தின்னுகிட்டு இருக்கேன். வாயால வடை சுடுறதெல்லாம் உங்க வேலை. எங்கள் எம்பிக்கள் கருத்துக்களால உங்கள் ஆணவத்தை சுடுவாங்க. வெயிட் அண்ட் see. I'm waiting. கடந்த 5 ஆண்டுகள்ல நாடாளுமன்றத்தில் நம்ம எம்பிக்கள் 9695 கேள்விகள் கேட்டிருக்காங்க. This is 1947. What happened? Sir, what happened in 1953? 1953, sir, very important, very important.
In 1953, what happened? No, sir. No, sir. Sir, I'm giving, sir. Thank you for giving this opportunity. கடந்த 5 ஆண்டுகள்ல நாடாளுமன்றத்தில் நம்ம எம்பிக்கள் 9695 கேள்விகள் கேட்டிருக்காங்க. உனக்கு அதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். 1949 விவாதங்கள்ல பங்கெடுத்திருக்கிறாங்க. 59 தனிநபர் மசோதாக்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதை விட வேற என்ன சர்டிபிகேட் வேணும்? கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து தரலாங்க. வாக்களிச்ச மக்களுக்கு உண்மையா அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் உங்களுக்கு வாய்ப்பு வழங்கின கட்சி தலைமைக்கு உண்மையா நடந்து நெக்ஸ்ட் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும். எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. இந்த 40 எம்பிக்களை வழங்கின தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்ல விரும்புறது, 3-1 25 லட்சத்துக்கு ஓட்டுட்டீங்களாடா? தானவத்துல சொல்லல, தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்க செய்ய போற நன்மைகள் மேல நம்பிக்கை வச்சு சொல்றேன்னு சிதம்பரத்துல பேசினேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நானு தொடர் வெற்றியால் எனக்கு மமதை வந்துடல, ஆணவம் வந்துடல, மாறாக எனக்கு நம்பிக்கை மகிழ்ச்சியும் கொடுத்திருக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நம்முடைய உழைப்பு வீண் போகல என்ற மன நிறைவு கொடுத்திருக்கு. தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக இன்னும் உழைக்கணும்னு என்ற ஊக்கத்தை கொடுத்திருக்கு. ஏன் இப்படி பாக்குறாரு? எங்கேயும் தேங்கி நிக்காம முன்னோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. உங்க கண்ணு முன்னாடியே ஃபுல் ஸ்டாப் தெரியக்கூடாது, கமா தான் தெரியணும். நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? கீப் ரன்னிங், கீப் வின்னிங், கீப் ஷைனிங், மேக் தமிழ்நாடு ப்ரவுட். கல்விதான் உங்ககிட்ட இருந்து யாராலும் திருட முடியாத ஒரே சொத்து. நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். அவதாயா இவ அடுத்தவங்க சொன்ன தத்துவத்தில நீ ஏன்டா சொல்ற? பேசாம எழுதி வெட்டி கூட. பள்ளி கல்வித்துறை நிகழ்ச்சிகள்ல பொதுவாகவே நான் ஆர்வத்தோடு கலந்துக்கிறது வழக்கம். ஆனா என்னை விட அதிகமாக கலந்துக்கிற ஒருத்தர் இருக்காரு. மேடையில் இருக்கக்கூடிய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். ஒரு படம் இருக்கு, படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு, சுந்தரன் டிராவல்ஸ். அந்த மாதிரி பஸ் எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டாரு. இப்போ அந்த பஸ்ல இருந்து புகை வர்ற மாதிரி இன்றைக்கு தமிழகத்துல ஓடுற பஸ் எல்லாம் சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி தான் ஓடுது. சுந்தரா டிராவல்ஸ் திரைப்பட பாணியில் எதிரில் வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு புகையை கக்கியபடி காஞ்சிபுரம் சாலையில் அரசு பேருந்து ஒன்று சென்றதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாயினர். கொஞ்சம் அப்ப எப்படி போலாம் ரைட். பெரியோர்களே, தாய்மார்களே, சின்னஞ்சிறு பொடிசுகளே, இங்கே பல வியாதிகளை பரப்பிக் கொண்டிருக்கின்ற இந்த நாசக்கார கொசுக்களை எல்லாம் என் எதிரிகளான எதிர்கட்சிக்காரர்கள் ஏவிவிட்ட ஏவுகணை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னடா பொத்து பொத்து விடுறாங்க? டேய் இந்தாடா கொசு மருந்து கலந்தீங்க, வேற எதுவும் கலந்தீங்களா? வெறும் கொசு மருந்து அடிச்சா இப்போ உள்ள கொசு எல்லாம் சாகுறது இல்ல. அதுக்கு என்ன பண்ண? அதான் ஒரு 10 லிட்டர் பால்டாயில் வாங்கி கொசு மருந்து கூட கலந்து விட்டேன். தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் செல்லமா கூப்பிடுறாங்க. ஸ்டாலின் பஸ் தான் செல்லமா கூப்பிடுறாங்க. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க.
போதுமில்லடா போடா